போதேந்திராலும் ஸ்ரீதரையாவாலும் சேர்ந்து தான் நாம பிரச்சாரம் பண்ணினார். போதேந்திர சுவாமிகள் காமகோட்டி பீடத்தில் பீடாதிபதியா இருந்ததுனாலே அவர்கள் யாருக்கும் ஒரு ஜபமோ இதெல்லாம் எடுத்து வைக்கக்கூடாது. அதனால அவர் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு கிராமமும் போவார், பாகவத உபன்யாசம் பண்ணுவார், கூடவே ஸ்ரீதரரை கூப்பிட்டு போவார். உபதேசங்கள்லாம் ஸ்ரீதரரை வச்சுட்டு பண்ண சொல்லுவார், ஸ்ரீதரையாவாளை வச்சுட்டு பண்ண சொல்லுவார். ரெண்டு பேரும் சேர்ந்து 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 இவர் சிவபக்தர், அவர் ராமபக்தர், இவர் சன்னியாசி, அவர் கிரகஸ்தர், சேர்ந்து 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 சூரியன் சந்திரன் மாதிரி இவர்கள் சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு கிராமத்தையும் பவித்திரம் பண்ணினா. திருவிடைமருதூரில் இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமியினுடைய ஒரு பிரதோஷ கால தரிசனத்துக்காக ஸ்ரீதரையாவால் வரார். நந்திக்கு அபிஷேகமாகி பூஜை ஆகி பரமேஸ்வரனுக்கு அபிஷேகமாக போகிறது. தீபாதனை எல்லாம் காண்பிக்கும் பொழுது பரமேஸ்வரனை பார்த்து சொல்றார், சம்சாராக்ய விஷால நாடக கிருகே சர்வாணி ரூபாணி அஹோ திருத்வா அதோ முகயோனிகாய வணிகாம் நிர்ஹ்ருத்ய நிர்கத்ய ச சர்வஜ்ஞஸ்ய தயாபரஸ்ய தவ தேவ அக்ரே சிரம் நிர்த்யதஹ ஸ்ராந்தஸ்யாபி மமாலம் இதி உசிதவாக் ஏவோ அஸ்து விஸ்ராணனம். संसाराख्य विशाल नाटक गृहे सर्वाणि रूपाणि अहो धृत्वा अधो मुखयोनिका यवनिकां निर्हृद्य निर्गद्य च सर्वज्ञस्य दयापरस्य तव देव अग्रे चिरं नृत्यतः श्रान्तस्यापि ममालम् इति उचितवाक् एवो अस्तु विश्राणनम्. இந்த சம்சாரம்ங்கிற நாடகத்தில் சம்சாராக்கிய விஷால நாடக கிருகே, வாழ்க்கைங்கிறதே ஒரு நாடகம். தியாகராஜர் சொன்னார், பொம்மலாட்டத்தில் பொம்மைகளை வச்சுட்டு எப்படி பொம்மலாட்டக்காரர் வித்தை காண்பிக்கிறவர் ஆடுறாரோ கப்பட்ட நாடக சூத்திரதாரியைனர். எல்லாரையும் பகவான் போட்டு நாடகத்தில் ஆட்டி வைக்கிறான். அவரவர்களுக்கு என்ன ரோலோ அதை பண்ண வந்திருக்கோம். இந்த சம்சாரம் அப்படிங்கிற வாழ்க்கையிலே இந்த நாடகத்தில் விசாலமான இந்த பூமிங்கிற அரங்கத்தில் என்னை நீ ஆட்டி வச்ச நாடகம் போருமே. சர்வாணி ரூபாணி அகோ திருத்வா அதோ முக யோனிகா யவனிகாம் நிர்ஹத்ய நிர்கத்ய ச சர்வஜ்ஞஸ்ய தயாபரஸ்ய தவ தேவா அக்ரே சிரம் நிர்த்யதஹ சாந்தஸ்யாபி மமாலம் இதி உசிதவாக் ஏவோஸ்து விஸ்ராணனம். எனக்கு போரும் சாந்தியை கொடு. இந்த நாடகத்தில் நீ என்னை ஆட்டி வச்சதெல்லாம் போரும்னு நினச்சிண்டே அவருக்கு என்ன தோணித்தோ கிடு 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 கிடுன்னு உள்ள ஓடினார். அப்படியே மகாலிங்கத்தோடு ஐக்கியமாயிட்டார். இந்த கல்புரார்த்தி காண்பிப்பால ஒரு ஜோதி பட்டணத்து உள்ளே போன ஸ்ரீதரர் வெளியில் வரலை. அதனாலே அப்படியே திருவிடமருதூர் மகால். அதனால தான் ஸ்ரீதரையாவாளுக்கு சமாதிலாம் கிடையாது.